இந்த ஆத்ம ஞானத்தை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் ஒருபொழுதும் துன்பப்படுவதில்லை என்று. அது இந்த ஆத்ம ஞானம் அறிவதற்கு நாம் நிரந்தரம் பாடுபட வேண்டும். எப்படி பௌதீக சுகங்களை அடைவதற்காக பல வருடங்கள் நாம் பாடுபடுகின்றோம், அதை போன்று ஆத்ம ஞானத்தையும் அறிவதற்காக அடைவதற்காக நாம் நிரந்தரம் உழைக்க வேண்டும். எப்படி உழைக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் இரவு பகல் போல பகுதி நேரம் நம்முடைய வாழ்க்கை பௌதீக வாழ்க்கைக்காக உழைப்பது போல பகுதி நேரம் இந்த ஆத்ம ஞானத்துக்காக